இது காதலர் தினத்தப்ப எடுத்த வீடியோ போடலாமா வேணாம்னு யோசிச்சே இருந்தேன். ஒரு வழியா போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு சரியா ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். போனனே வழக்கம் போல ஒரு குட்டி வாக்கிங், அதுக்கப்புறம் அப்படியே ஜாக்கிங். இன்னைக்கு காதல் பண்ண போறங்கிற ஆர்வத்துல ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன். முக்காவாசி தூரம் ஜாக்கிங் போய் சூரிய உதயமே ஆகல. என்ன கதைன்னு பார்த்தா சூரியன் தூங்கிட்டு இருக்காப்ல. சரி சூரியனை பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு கிருட்டு ஓடி போய் நம்ம டார்கெட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு சிறிதளவு உடற்பயிற்சி செஞ்சுட்டு போனோம். தெம்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன உடற்பயிற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இப்படின்னு திரும்பி பாக்குறேன். மொட்டை மாடி மேல ஒரு மயில் அதோட டோலி உசார் பண்றதுக்காக என்னென்ன டான்ஸ் ஆட தெரியுமா? ஆஹா இது ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு டான்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். வந்துட்டு இருக்கும்போது இந்த பாதானிக்க கையில கிடைச்சது. இது நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எடுத்து ஒரு கடிச்சு பார்த்தா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. துப்பிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வந்தது சத்தியமித்ரா ஒரு பவுல போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில போட்டு வந்த எனக்கு ஒரு பெரிய குழப்பம். இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போலான்னு சொல்லிட்டு இந்த பச்சை கலர் மட்டும் தான் பாசிட்டிவ் ஷேல் இருக்கிறனால இதுவே லாக் பண்ணிட்டு நேரமாவே கிளம்பி போயிட்டேன். எங்க தானே கேக்குறீங்க, வேறங்க வேலைக்கு தாங்க. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. 5:30 வேலை முடிச்சு வெளியே வந்தனே நம்மளோட மயில் வாகனத்துக்கு இன்ஜின் ஆயில் மாத்துறதுக்கு வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் மாத்தியே அவனுங்கிற கட்டாயத்துல வண்டி தூக்கிட்டு ஒர்க் ஷாப் போனேன். நம்மளோட இன்ஜின்ல இருந்து ஆயில பார்த்து மெக்கானிக் என்ன சரியான டென்ஷன் ஆயிட்டாப்ல. இதே கண்டிஷன்ல ஆயில் மாத்திட்டு இருந்தேன். மவனே வண்டி மட்டும் உங்ககிட்ட இருக்கும், இன்ஜின் உங்ககிட்ட இருக்காதுன்னு பெரிய ஒரு வார்னிங்க போட்டு விட்டு அப்படி. அதை கேட்டது ஒரு செகண்ட் என் கிட்னி ஆடி போயிருச்சு. அதன் பிறகு ரூமுக்கு வந்து சத்தியமித்ரா ஒரு பவுல போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் அப்படி எடிட்டிங். அப்புறம் சரியா 7 மணிக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இன்னைக்கான ஆர்டர் எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரோட்ல என்ன ஒரு சலசலப்பு. ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு வண்டி விருன்னு ஓட்டணும்னு தோணும். ஆனா அதுதான் தவறான செயல். அப்படிலாம் ஓட்டக்கூடாது. 50 நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து விட்டு நண்பர்களே. இணைப்பில் இருங்கள், நாளை சந்திக்கிறேன்.